நபியின் மீது நேசமும் காதலும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் நபியோடு இருப்பார்கள். இந்த நபி நேசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தன் பிள்ளைகளை விட, தன் பெற்றோரை விட, தன் மனைவியை விட, தன் பொருளாதாரத்தை விட நாயகத்தின் நேசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நபியோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். பிள்ளை பாசம் என்பது ஒரு மனிதனை கட்டி போடும் பாசம். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஆசைப்படுவார்கள். பெருமானாரிடத்திலே, நாயகமே, எங்கள் வீட்டில் நீங்கள் விருந்துண்ண வேண்டும். பெருமானார் தாவத்தை ஏற்கிற பழக்கம் கொண்டவர்கள். சரி ஜாபிர், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் விருந்துக்கு வருகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹுவுக்கு ஏக ஆனந்தம். பெருமானாருக்கு என்ன பிடிக்கும்? ஆட்டினுடைய முன்சப்பை பிடிக்கும். ஆட்டையே அறுத்து ரசூலுக்கு சமைத்து வைத்து விடலாம் என்று எண்ணி ஆட்டை அறுக்கிறார்கள். 2 சின்ன பிள்ளைகள், ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய பிள்ளைகள் 2 பேரும் பார்க்கிறார்கள். ஆட்டை அறுத்து உள்ளே கொண்டு செல்ல பெரியவர் சின்னவரை படுக்க வைத்து கத்தியால் அறுத்து விடுகிறார். இரத்த வெள்ளத்தில் சிறு குழந்தை இறந்து போகிறது. அது துடிக்கிற துடிப்பையும் பதட்டத்தையும் பார்த்து பெரியவரும் மயக்கத்தில் விழுந்தார், இறந்து போனார். 2 பேரும் இறந்து போகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்து பார்த்தால் பிள்ளைகள் இறந்து கிடக்கிறார்கள். நாம இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளை விட ரசூலின் பாசம் ஜாபிர் ரலியல்லாஹுவுக்கும் ஜாபிர் ரலியல்லாஹுவின் மனைவிக்கும் மிகைத்திருந்தது. இரத்த சுவடுகளை எல்லாம் கழுவி 2 பிள்ளைகளையும் ஒரு அறையிலே போட்டு அடைத்துவிட்டு மனைவி சொல்லி அனுப்புகிறார்கள், கவலையான முகத்தோடு ரசூலிடத்திலே சென்றால் கண்டுகொள்வார்கள். அதனால் சிரித்த முகத்தோடு ரசூலை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து வாருங்கள். இதுதான் நபிநேசத்தின் உச்சம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை அழைப்பதற்காக செல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். ஹுமான் நபிகள் கோமானை சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு அழைக்கிறார்கள். பெருமானாரும் வீட்டுக்கு வருகிறார்கள். விருந்தொன்ன அமர்ந்து விட்டார்கள். பெருமானார் விண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் பார்க்கிற ஆற்றல் படைத்த நாயகத்திற்கு வீட்டிலே என்ன நடந்தது என்று தெரியாதா? ஜிப்ராயீலின் வருகையை பெற்ற ரசூலுக்கு வீட்டில் நடந்தது தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விருந்தை ஏற்பாடு செய்து சாப்பிடுங்கள் ரசூலே என்று ஜாபிர் ரலியல்லாஹு சிரித்த முகத்தோடு சொல்ல, பெருமானார், உங்கள் பிள்ளைகளையும் அழையுங்கள், எல்லோரும் ஒன்றாக சாப்பிடலாம். எப்படி இருக்கும் ஜாபிர் ரலியல்லாஹுவுக்கு? கண்களில் கண்ணீர் ஊற்றுகிறது. ரசூலே, என் பிள்ளைகள் வரமாட்டார்கள். ரசூலே, ஏன் வரமாட்டார்கள்? அழையுங்கள், வருவார்கள். வரமாட்டார்கள் ரசூலே. ஆட்டை அறுக்கிற போது பார்த்து தங்களையே அறுத்து 2 பேர்களும் இறந்து போய்விட்டார்கள் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அனுமதியோடு ரசூல் அழைத்தார்கள் என்று போய் அழையுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கதவை திறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அனுமதியோடு அழைத்தார்கள் என்று சொல்ல, 2 பேர்களும் தூங்கி எழுந்தவர்களை போன்று எழுந்து வந்து அண்ணலோடு உணவுண்டு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். வரலாறு. பண்புக்குரியவர்களே, தன் பிள்ளையை விட ரசூலின் மீது நேசம், பெற்ற தாயை விட ரசூலின் மீது நேசம். எத்தனை வரலாறுகள் சான்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா 35 வயசு. பெருமானார் கூட வாழ்ந்த காலம் 4 வருஷம் தான். ஹிஜ்ரி 7 அவர் இஸ்லாத்தை ஏற்றார். 7, 8, 9, 10, 10 ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறார்கள். 4 வருஷம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திடீர் என்று 35 வயதிலே அழுது கொண்டு வருகிறார். பெருமானார் கேட்டாங்க, 35 வயசுல அழுதுட்டு வர்றியே, இளைஞர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கண்ணில் கண்ணீர் வராது இல்லையா? ஏன் அபூ ஹுரைரா அழுது கொண்டு வருகிறீரே, என்ன காரணம்? கது லரபத் உம்மி யா ரசூலல்லாஹ், எங்க மம்மி அடிச்சுட்டாங்க ரசூலே.
என் தாயார் அடித்து விட்டார்கள், அதனால் அழுது வருகிறேன். இப்ப 35 வயசு பையன் அம்மா அடிச்சா அம்மா உயிரோடு இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிக்கிறோம். எங்க அம்மா அடிச்சுட்டாங்க. பெருமானார் கேட்டார்கள், உன் தாய் அடிக்கிற போது நீ என்ன செய்தாய் அபூ ஹுரைரா? இன் ஹனக்து ரஅஸி யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா தானே அடிச்சாங்க, தலையை கீழே குனிந்து அமைதியாக நின்று கொண்டேன். பெருமானார் ஃபக்கத் அஹ்ஸன்த ஃபக்கத் அஹ்ஸன்த, நீ நல்லதை செய்தாய் நல்லதை செய்தாய். எதற்காக உன் தாய் அடித்தார்கள்? உங்களை ஈமான் கொண்டதற்குத்தான் அடித்தார்கள் ரசூலே. பெருமானார் சட்டென்று கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா உமக்கு உன் தாய் வேண்டுமா நான் வேண்டுமா? தாயின் பாசம் ஒரு பக்கம், பெருமானாரின் நேசம் மறுபக்கம். பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா? எந்த பக்கம் சாய்வது? அபூ ஹுரைரா தாயின் பக்கம் சாய்வதா ரசூலின் பக்கம் சாய்வதா? தாயை விட ரசூலின் மீது பாசம் அதிகமாக இருந்தது. ரசூலே, எனக்கு என் அம்மாவை விட நீங்கள் முக்கியம் ரசூலே. பெருமானார் சிரித்துக் கொண்டே தொழுகைக்கு சென்று விட்டார்கள். தொழுகை முடிந்து பெருமானார் வெளியே வருகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா புடிச்சிட்டாங்க. என்ன அபூ ஹுரைரா? எனக்கு எங்க அம்மா வேணும் ரசூலே. என்ன சொல்லுகிறாய் அபூ ஹுரைரா? எங்க அம்மாவுக்கு நான் வேண்டும் ரசூலே. என்ன செய்ய சொல்லுகிறாய் அபூ ஹுரைரா? இருகரம் ஏந்தி அபூ ஹுரைராவின் தாயாருக்கு ஹிதாயத்தை கொடு என்று ஒரு துவா செய்ய வேண்டும் ரசூலே. பெருமானார் இருகரம் ஏந்தினார்கள். ரசூலின் கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறக்கும். இருகரம் ஏந்தி அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாயாருக்கு ஹிதாயத்தை கொடு ரப்பே. பெருமானார் 3 முறை சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 3 தடவை எல்லாம் கேட்கல, ஒரே ஒரு தடவை தான் கேட்டாரு. நடக்கல, ஓடுறார், வீட்டுக்கு பறக்கிறார். வீட்டின் கதவை தட்டுகிறார். அபூ ஹுரைரா சேருவதற்குள் அண்ணலின் துவா சேர்ந்திருந்தது. அந்த அம்மா கதவை திறக்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், தம்பி நீ ஈமான் கொண்ட முகம்மதை காட்டப்பா, நானும் ஈமான் கொள்ள வேண்டும். தாயை விட ரசூலின் மீது நேசம் இருந்தது. நமக்கு அப்படி இருக்கிறதா? இதான் கேள்வி. தகப்பனை விட ரசூலின் மீது நேசம். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே நம்பிக்கைக்குரியவர் என்று பெருமானார் சொன்ன அபூ உபைதா 30 வயசு. பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அபூ ஹுரைரா நான் சொன்னதை செய்வாயா? என்ன ரசூலே, நீங்கள் எதை சொன்னாலும் செய்வேன் ரசூலே. உங்க தகப்பனாரின் தலையை எடுத்து வர வேண்டும். உடனே வாழத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா, பெருமானார் அபூ உபைதா நான் இதற்கு சொல்லவில்லை, என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்பதற்கு சொன்னேன். வேண்டாம். தகப்பனை விட ரசூலின் பாசம் மிகைத்திருந்தது. கட்டிய மனைவியை விட உம்மு சலமா அபூ சலமா 2 பேரும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து கிளம்புகிறார்கள். உம்மு சலமாவை மக்காவாசிகள் பிடித்துக் கொண்டார்கள். அபூ சலமா, நீ மனைவியோடு இருப்பதாக இருக்கலாம், மனைவியோடு நினைத்தால் இங்கே இருக்கலாம் மக்காவில், முகம்மது வேண்டும் என்றால் மதீனாவிற்கு செல்லலாம். அபூ சலமா யோசிக்கவே இல்லையே. உம்மு சலமாட்ட, உன்னை கூட விட்டுவிட்டு என்னால் இருந்து விட முடியும், என் கண்மணி ரசூலை விட்டுவிட்டு என்னால் இருக்க முடியாது, நான் ரசூலை காண செல்லட்டுமா என்று கேட்கிற போது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னால் தான் வர முடியவில்லை, எனக்கும் ரசூலை காண ஆசை இருக்காதா? நீங்களாவது சென்று என் சலாமை ரசூலுக்கு சொல்லுங்கள். கட்டிய மனைவியை விட, பெற்ற பிள்ளைகளை விட, பெற்றெடுத்த பெற்றோர்களை விட நாயகத்தின் நேசம் நபித்தோழர்களுக்கு அதிகரித்திருந்தது. இதையெல்லாம் தாண்டி பிலால் ரலியல்லாஹு தஆலா தன் உயிரை விட நாயகத்தின் நேசத்தை, என் உயிரை ரப்பே நபிக்காக தர தயாராகிறேன் என்று சொன்ன சஹாபாக்களில் உமரும் உண்டு, பிலால் ரலியல்லாஹுவும் உண்டு. அல்லாஹு அக்பர். அதனால
பிலால் ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த சுபசோபனம் என்ன தெரியுமா? நாயகத்தின் மீது கொண்ட நேசத்தால் ஒரு மூலையில் பிலால் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, பிலால் சல் துஅத, உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். சபை கூடி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பிலால் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே எனக்கு சொர்க்கம் வேண்டும். நம்மள மாதிரி இல்லை, எனக்கு 2 கார் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், 4 இல்லையா லாரி வேணும், அல்லது மெடிக்கல் சீட்டு வேணும், எனக்கு சொர்க்கம் வேண்டும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கவே இல்லை, பிலால் உமக்கு சொர்க்கம் உண்டு. வெறும் சொர்க்கம்லாம் எனக்கு வேணாம், எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் ரசூலே. பெருமானாருக்கு தான் இல்லைங்கிற பழக்கமே இல்லையே. எல்லா நல்லவர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாத ரசூலே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாத ரசூலே, எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால். ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான். அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறார். எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாத ரசூலே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எவ்வளவு பேராசை! எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாத ரசூலே, எல்லா ரசூல்மார்கள் 313 பேருக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போகணும். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாத ரசூலே, எல்லா உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற ரொம்ப முக்கியமான நபிமார்கள் 6 பேர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இந்த 6 பேர்களுக்கு முன்னால் நான் உலுல் அஸ்முக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறேன். யோசிக்கவே இல்லை ரசூல், எல்லோருக்கும் முன்னால் சட்டென்று சொன்னார்கள், பிலால் உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் ரசூலே. ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல், அதுக்கு ரிப்பன் கட் பண்ண ஒரு மந்திரி அழைக்கப்படுகிறார். மந்திரியின் பிஏ சொல்லுகிறார், மந்திரியே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நான் ரிப்பன் கட் பண்றேன்னா முதல்ல மந்திரி அவரை கட் பண்ணிட்டு தான் ரிப்பனை கட் பண்ணுவார் இல்லையா? பெருமானாரினுடைய ஹாதிம் பிலால், உங்களுக்கும் முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொல்ல பெருமானார் யோசிக்கவே இல்லை, பிலால் எனக்கும் முன்னால் நீ சொர்க்கம் செல்லுவாய். என்ன பாசம்! பிலால் ரலியல்லாஹு கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. ரசூலே, வாழ்க்கையில் ஒரு அடி கூட உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து வைத்து நடந்ததில்லை. நான் எப்படி உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவேன்? அதனால் என் சொல்லை நான் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன், வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன் ரசூலே. பெருமானார் சொல்லுவார்கள், மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லில் இருந்து புரள்வதில்லை. எனக்கு முன்னால் நீ சொர்க்கம் செல்லுவாய். முதலில் சொர்க்கத்திற்குள் ஒட்டகத்தில் நான் நுழைவேன், என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு முன்னால் நீ செல்வாய் பிலால். பாசத்தின் உச்சம் இந்த முஹப்பத் ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்க வைக்கும். இரண்டாவது, கஸ்ரத்து சுஜூத், அதிகம் யார் தொழுகிறார்களோ, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் அதிகம் யார் செய்கிறார்களோ அவர்கள் ரசூலோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். ரபிஆ ரலியல்லாஹு தஆலா, இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்முடைய சிறுவர்களுக்கு போதிக்க வேண்டும். 19 வயசு ரபிஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல உட்கார்ந்து லுகர் நேரத்துல தொழுதுட்டு இருக்கும் போது கால் மேல ஏறி தோளை தாண்டி போயிடுவார். கால் மேல ஏறி தோளை தாண்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு தாள் கால் மேல ஏறினார், எப்படி இருக்கும்? பெருமானார் வழி தாங்க முடியாமல் எழுந்து பார்த்து வரக்கூடாதா ரபியா? லேசா ஒரு தட்டு தட்டிடுறாங்க, பார்த்து வரக்கூடாதா? தோல்ல தட்டுறாங்க. அன்று மாலை பெருமானார் ரபிஆவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 56, ரபிஆவுக்கு வயசு 19. வீட்டு கதவை தட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹ். கதவு திறக்கப்படுகிறது. ரபிஆவே வந்து திறக்கிறார். நாயகமே, என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேன். இல்லை ரபிஆ, லுகர் நேரத்திலே நான் அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்தேன், என் கால் மீது ஏறி தோளை தாண்டினாய், வேதனையாக இருந்தது, லேசா உன் தோல்ல தட்டிட்டேன், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன்.
எப்படி இருக்கும் ரபியாவுக்கு? கண்களில் கண்ணீர். நாயகமே, உங்களின் மீது ஏறியதற்காக அல்லாஹ் அதாபை கொடுத்து விடுவானோ, வசனம் இறங்கி விடுமோ, கியாமத் வரை நான் சபிக்கப்படுவேனோ என்று பயந்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறீர்களே. அல்லாஹு அக்பர். ரபியா மாறி போனார். நாயகத்தின் மீது காதலரானார். தஹஜ்ஜத்தில் ரசூலுக்கு ஹிதுமத்து செய்கிற காதலர். ரசூல் இல்ல நம்மள மாதிரி அலார வச்சு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம்லாம் இல்லை. எப்ப நினைக்கிறாங்களோ எழுவார்கள், தொழுவார்கள். பெருமானார் எழுகிற போதெல்லாம் ரபியா பணிவிடை செய்வார். சாதாரண காரியம் அல்ல. 24 வயசு ஆயிடுச்சு ரபியாவுக்கு. ரபியா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களான்னு ரசூல்ல கேட்டாங்க. என்ன ரசூலை இப்படி கேட்டு விட்டீர்கள்? எந்த ஆணாக இருந்தாலும் கல்யாணம் முடிக்க ஆசைப்படுவார். எனக்கு யார் இந்த பூமியிலே பெண் தருவார்? இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது, நான் கேட்டதா கேளுங்க, பொண்ணு தருவாங்க. அதே மாதிரி கொடுத்தாங்க. கல்யாணமும் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரியும் இஷாவுக்கு பிறகு ரசூல்லையே சுத்தி வர்றார். ரபியா, திருமணம் முடித்து விட்டது, வீட்டுக்கு சென்று விடு ரபியா. ரபியா ஓடுறார். பெருமானார் அனுமதி கிடைத்து விட்டது. ஓடுகிறார். ஐஷா ரலியல்லாஹு தஆலா சிரிக்கிறார்கள். ரபியாவுக்கு என்ன அவசரம் பார்த்தீர்களா ரசூலே? ஓடுகிறார். அன்று பெருமானார் தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்து கதவை திறக்கிறார்கள். கதவுக்கு கீழே ரபியா அமர்ந்திருக்கிறார். நான் தான் போக சொன்னேனே, நான் தான் போய்விட்டேனே ரசூலே. அங்கு சென்றதற்கு பிறகு என்னால் இருக்க முடியவில்லை ரசூலே. தஹஜ்ஜத்தில் நீங்கள் எழுகிற போது பணிவிடை செய்ய வேண்டுமே என்ற உங்களின் காதலும் நேசமும் என்னை இங்கே வரவழைத்தது ரசூலே. பெருமானார் தஹஜ்ஜத் நேரம், சல் துஅ, ரபியா உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். தஹஜ்ஜத் நேரம், உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். அல்லாஹு அக்பர். என்ன கேட்டார் தெரியுமா ரபியா? அந்த ஏழை ரபியா, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் ரசூலே. அது ரொம்ப கஷ்டமாச்சு ரபியா. என்ன ரசூலுல்லாவுக்கு கொடுக்கிற சொர்க்கம் சாதாரணதல்ல. மக்காமே மஹமூத் இருக்கிறது, வசீலா இருக்கிறது, என்னோடு இருக்கிறது கஷ்டமாச்சே. வேற ஏதாவது கேள் ரபியா, உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் ரசூலே. அல்லாஹு அக்பர். இன்னி அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக தொழுதுகொள், என்னோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய். இன்னைக்கு நாம பரல தொழுகையே ஆடி போய் இருக்குதே. ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவதாக அதிகம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது வழி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூலுக்கு வழிபட்டு தன் பொருளாதாரத்தை சமூகத்திற்கு செலவழிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார். ஒரு ஏழைக்கு, கஷ்டப்படுகிற ஏழைக்கு, கஷ்டப்படுகிற உம்மாவுக்கு யார் செலவழிக்கிறாரோ தன் பொருளாதாரத்தை, அவர் ரசூலோடு சொர்க்கத்தில் இருப்பார். அல்லாஹு அக்பர். எத்தனை வரலாறுகள் சான்று. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா, கடுமையான பஞ்சகாலம், தபூக் போர்க்களம். தபூக் போர்க்களம். பெருமானார் கேட்கிறார்கள், யாராவது போர்க்களத்திற்கு ஏதாவது தருகிறீர்களா? எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது உஸ்மான் அலி எல்லாம் எழுதி நிறுத்தார்களாம். 100 ஒட்டகை சரக்கோடு தருகிறேன் ரசூலே. ஆனா பத்தாது. பெருமானார் இந்த பக்கம் திரும்பினார்கள், வேறு யாராவது தருகிறீர்களா? 100 ஒட்டகை, இன்னொரு 100 ஒட்டகை சரக்கோடு தருகிறேன் ரசூலே. பெருமானார் மீண்டும் நடுவிலே பார்த்து கேட்கிறார்கள், யாராவது போர்க்களத்திற்கு தருகிறீர்களா? உஸ்மான் அலி எல்லாம் எந்திரிச்சு சொன்னாங்க, என்கிட்ட இருக்கிறது மொத்தம் 300 தான், 300 ஒட்டகை சரக்கோடு தருகிறேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரஃபீகி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நீதான் எனது நண்பன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது நடந்தது. வரலாறுகளை புரட்டுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எப்படி ஷஹீதாகிறார்கள்? இப்னு சபா 45 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹுவை முற்றுகையிடுகிறார். 45 நாள் முற்றுகை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ரசூல் தொழுத பள்ளியிலே தொழ வைக்க எனக்கு அனுமதி இல்லையா?
இந்த பள்ளியை அதிகரிப்பு யார் செய்வது என்று பெருமானார் கேட்டார்கள். நான் தான் 35,000 திர்ஹத்தை கொடுத்து இந்த பள்ளியை விஸ்தீரணம் செய்தேன். அந்த பள்ளியிலே தொழுவதை நீங்கள் தடுக்கிறீர்கள். முதலில் மஸ்ஜிது நபவியில் ஒளி செய்ய வேண்டும், தண்ணீர் இல்லை. யார் கிணறு வாங்கி தருவது? யூதனிடத்தில் இருந்து. வேற ரூமா? உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போய் பேசினேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா புத்திசாலியான வியாபாரி, வியாபாரிகளிலேயே சாதுரியமான வியாபாரிகள். இந்த சாதுரியம் என்பது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் இல்லையா? சாதுரியமா வியாபாரம் பண்றவன் உலகத்திலேயே யாரான நம்மால் தான். நம்ம ஊர்லயே ஒரு ஆள் இருக்கிறார், நான் சொல்றது உண்டு. ஒரு வயசான கிழவன் தொப்பியை போட்டுட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல 5 ஆரஞ்சு 10 ரூபா, 5 ஆரஞ்சு 10 ரூபான்னு விற்பார். பின்னாடியே ஒரு இளைஞன் எந்திரிச்சு அதே பஸ்ல ஏறி 6 ஆரஞ்சு 10 ரூபா, 6 ஆரஞ்சு 10 ரூபா, 6 ஆரஞ்சு 10 ரூபா எல்லாம் இளைஞன்ட்ட வாங்கிடுவானுங்க. இவர் சும்மாவே இறங்குவார். ஒரு நாள் கூப்பிட்டு, பாய் நீங்களும் 6 கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு நீங்க ஒருத்தனும் உங்கள்கிட்ட வாங்கறது இல்லை, எல்லாம் அந்த இளைஞன்ட்ட வாங்கிட்டு போறாங்க. அப்ப கூப்பிட்டாரு, அஜ்ரத் அது என் மகன் தான், வேற யாரும் இல்லை, அது என் மகன். நான் 5 5ன்ட்டு போவேன், அவன் 6 6ன்ட்டு வித்துருவான் இல்லையா? இது ஒரு வகையான சாதுரியம். மார்க்கம் இதை தடுக்கவில்லை. அதே மாதிரி தான் பயங்கரமான அறிவாளி வியாபாரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, பயங்கரமான அறிவாளி. வேற ரூமா? அந்த யூதனிடத்திலே போய் கேட்டார்களாம், பாதி கிணறை நான் முழு விலை கொடுத்து வாங்குகிறேன், அந்த கிணற்றினுடைய விலை 35,000, ஆனா நான் 35,000 உனக்கு கொடுக்கிறேன், நீ பாதி கிணத்தை வித்தா போதும். யூதனுக்கு தலை சுத்துது, பாதி கிணத்தை எப்படி பயன்படுத்துறது? இல்ல, ஒரு நாள் நீ தண்ணி எடுத்துக்கோ, ஒரு நாள் நான் தண்ணி எடுத்துக்கிறேன், இதுதான் பாதி. நீ தண்ணீர் எடுக்கிற போது எப்பொழுதும் போல அந்த தண்ணீரை விற்பனை செய்து கொள். யூதனுக்கு பயங்கர சந்தோஷம், பாதி கிணறுக்கு முழு விலை கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைத்த நாளில் தண்ணீரை விற்றுக் கொள்ளலாம், இரட்டை லாபம். வாங்கினதுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பொது அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, என்னுடைய தினத்தில் தண்ணீர் இலவசம்னு அடிச்சாங்க. யார் போய் அடுத்த நாள் காசு கொடுத்து வாங்குவா? ஒருத்தனும் போகல. யூதனே கூப்பிட்டு விட்டான், மீதி கிணத்தை நீயே வாங்கிக்கிறியா உஸ்மான்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சரி என்று இன்னொரு 35,000 கொடுத்து இந்த கிணற்றை நான் வாங்கி கொடுத்தேன், ஒழு செய்ய எனக்கு அனுமதி இல்லையா கேட்கிறார்கள். கவலையோடு படுத்துறங்குகிறார்கள். மனைவி இடத்திலே சொன்னார்கள், அம்மா நாயிலா, கடுமையான தாகமாக இருக்கிறது, ஒரு கிளாஸ் தண்ணீர் கிடைக்குமா அம்மா? ஊருக்கே நீர் கொடுத்த உஸ்மானுக்கு ரலியல்லாஹு தஆலா கடைசி நேரத்தில் தண்ணீர் இல்லை. மனைவி அங்க எங்க தேடி அலைஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உறங்கி விட்டார்கள். காலை சுபுகு நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு கண் விழிக்கிறார்கள். மனைவி தண்ணீரை கொண்டு போய் உஸ்மான் ரலியல்லாஹு கையிலே கொடுக்க, வேண்டாம் அம்மா, நான் நோன்பை நியத்து செய்து விட்டேன். இன்று கனவிலே கண்மணி நாயகம் தோன்றினார்கள், உஸ்மான் உஸ்மான் நீ நோன்பு வைத்துக்கொள், சொர்க்கத்தில் நோன்பு திறப்பதற்காக உனக்காக நீரோடு நான் காத்திருக்கிறேன். ரஃபீகி ஃபில் ஜன்னா, சமூகத்திற்கு பொருளாதாரம் கொடுத்து சொர்க்கத்தை வாங்கி கொண்ட உஸ்மான். சமூகத்தின் மீது அக்கறை வந்தால் ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அல்லாஹு அக்பர். நாலாவது ஹுஸ்னுல் குலுக், நற்குணம் யாருக்கு இருக்கிறதோ சொர்க்க நாயகத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு நற்குணங்கள் நமக்கு எவ்வளவு வளர்த்திருக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு நற்குணம்னா கூட வீடு கட்டி வீட்டை சுற்றிலும் முள்செடியை யாராவது நடுவோமா? ஆனா இன்னைக்கு நம்முடைய குணங்கள் என்று பார்க்கிற போது எல்லாம் உள்ளத்திற்குள்ளே முள்ளையல்லவா நிரப்பி வைத்திருக்கிறோம். போட்டி, பொறாமை, பகைமை எல்லாம். வருஷத்திற்கு ஒரு நற்குணம் என்றால் கூட 70 வயதிற்கு 70 நற்குணங்கள் நம்மை அலங்கரிக்க வேண்டுமே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், நாயகமே உங்களை பார்க்க எனக்கு ஆசை, நினைச்ச நேரமெல்லாம் நான் உங்களை பார்த்துறேன். ஒன்று நான் முன்னால் மௌத்தாகி விடுவேன், அல்லது நீங்கள் வஃபாத்தாகி விட்டால்
நான் எப்படி உங்களை காண்பது ரசூலே, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதே. அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த நற்குண சீலம். வரலாற்றிலே ஒரு அழகான நிகழ்வு. ஒரு வயசான சஹாபி புதுசா இஸ்லாத்துக்கு வர்றார். வயசு ரொம்ப 80 வயசுக்கு மேல. ஆனா கடுமையான கஞ்சன், பெரும் பணக்கார சஹாபி. பக்கத்துல அந்த பணக்கார சஹாபி பக்கத்துல ஒரு ஏழை வீடு, ஏழை சஹாபி. இந்த பணக்கார சஹாபிக்கு ஒரு பேரித்த மரம் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. அதிலிருந்து சில பழங்கள் கீழே விழுந்திருக்கிறது. இந்த ஏழை சஹாபியினுடைய மகன் எடுத்து வாயில போட்டார். இவரே ஏற்கனவே கஞ்சம் இல்லையா, வாய்க்குள்ள பையன் போடுறத பார்த்துட்டு வேகமா வந்து அந்த பணக்கார சஹாபி வாயில இருக்கிற பழத்தை எடுக்கிறேன்னு வாயை கிழிச்சு விட்டார். ரத்தம் அடிக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த ஏழை சஹாபி கொண்டு போய் பழத்தை எடுத்தது தவறில்லை ரசூலே, என் புள்ள வாயை கிழிச்சுட்டார் ரசூலே. பெருமானார் பணக்கார சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மரத்தை வாயை கிழிச்சு விட்டீங்க, இந்த மரத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு நான் ஒரு மரம் தருகிறேன், இந்த மரத்தை நீங்க கொடுத்துருங்க. அவர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், கொஞ்சம் கஞ்சம் வேற, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டார். இதை பார்த்து கொண்டே இருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நான் டீல் பேசட்டுமா, அப்படி அந்த மரத்தை நான் வாங்கி இந்த ஏழைக்கு கொடுத்தால் சொர்க்கத்தில் எனக்கு மரம் கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும். ரசூலுக்காக எப்படி வாழ்ந்தார்கள். நேரா போனார். அந்த வயசான சஹாபிக்கு பக்கத்தில் அபூ தஹ்தா ரலியல்லாஹு உட்கார்ந்தாங்க. என் தோட்டத்துல இருந்து 10 மரம் தர்றேன், அந்த ஒரு மரம் கிடைக்குமா? அதெல்லாம் முடியாது. 100 மரம், ஒரு மரம் முடியாது. என் தோப்பிலே 1000 மரங்கள் இருக்கிறது, தோப்பையே தருகிறேன், ஒரு மரம். சரி, தோப்பை கொடுத்துட்டு ஒரு மரம் வாங்கி ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே அந்த ஏழையின் முகத்திலும் உங்கள் முகத்திலும் சிரிப்பை கண்டேன், கொடுத்து விட்டு செல்கிறேன். ஒரு சிரிப்புக்காக, ஒரே ஒரு சிரிப்புக்காக, ஒரு ஏழையின் முகத்தில் சிரிப்பு மலர வேண்டும் என்பதற்காக 1000 மரம் உள்ள தோப்பை கொடுத்து விட்டு அபூ தஹ்தா நடந்து செல்கிறார்கள். பெருமானார் அழைக்கிறார்கள், அபூ தஹ்தா சொர்க்கத்தில் மரம் தருகிறேன் என்று சொன்னேனே, உன் மரம் எப்படி இருக்கும் என்று நீ கேட்கவே இல்லையே. அபூ தஹ்தா எப்படி ரசூலே இருக்கும் சொன்னாங்க, சொர்க்கத்திலே உன் மரத்தின் நிழலில் நீ செல்லுவாய், 500 ஆண்டுகள் நீ குதிரையில் சென்றிருப்பாய், அந்த நிழல் முடிந்திருக்காது அபூ தஹ்தா. அல்லாஹு அக்பர். அதோடு சேர்த்து அபூ தஹ்தா, சொர்க்கத்தில் நீ என்னோடு இருப்பாய் அபூ தஹ்தா. என்ன வார்த்தைகள்! ரசூலுக்கு கட்டுப்பட்டாள், நற்குணத்தோடு வாழ்ந்தாள், ரசூலோடு இருக்க முடியும். 5வது அனவ காஃபிலுல் யதீம் கஹாத்தை. ரொம்ப எளிய வழி. நம்ம குடும்பத்துல யாராவது யத்தீமான பிள்ளைங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நேர சாப்பாடு அல்லது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது ஒன்ன கொடுத்துட்டா, அனவ காஃபிலுல் யதீம், யத்தீமுக்கு பொறுப்பேற்றவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யத்தீம்கள் எப்படி பரிமாறப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் யத்தீம்களின் நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். நான் கண்ட நிகழ்வையே சொல்லுவேன். மன்னார்குடிக்கு முன்னால் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு தர்கா, அதுல ஒரு பெண் பிள்ளை கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முன்னால், புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறார், மனைவியின் மீது சந்தேகப்பட்டு தலாக் கொடுத்து விட்டார், கையில 8 மாத குழந்தை. அந்த குழந்தையோடு அந்த தர்காவிலே அந்த பெண்மணி நின்ற நிலை, என்னை யார் காப்பாற்றுவார்? எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இன்னொரு திருமணத்தை முடித்து திருப்பூரில் இருக்கிறார், என்னை யார் காப்பாற்றுவார்? தர்காவிற்கு வந்தேன், என் உறவுகள் எல்லாம் என்னை மறுத்து விட்டார்கள், என்னை யார் வைத்திருப்பார்? இந்த யத்தீமான பிள்ளை நான் வளர்க்க வேண்டுமே என்று துடித்த நிகழ்வுகள் இந்த உம்மத்தில். அன்புக்குரியவர்களே,
உறவுகளில் இருக்கிற யத்தீம்களை காக்கிற பொறுப்பை யார் எடுப்பது? நிறைய யத்தீம்களை குறித்து பேசினால் நிறைய பேசலாம். கோயம்புத்தூர்ல ஒரு யத்தீம் 5 வயசு பையன், 6 வயசு பையன், உண்ணிகளை தூக்க முடியாம இல்லையா, தூக்கிட்டு இந்த யத்தீம்கான உண்டியல் போடுங்க. இந்த உம்மத்துக்கு எத்தனை யத்தீம்கள் இருந்துட போறாங்க? இந்த சமூகத்தில் எத்தனை யத்தீம்கள் இருக்க போகிறார்கள்? அவர்களை தூக்கும் ஆற்றல் இல்லையா? பெருமானாரின் காலத்திலே ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா உம்முல் ஐதாம், யாராவது யத்தீம் ஆயிட்டா நேரா தூக்கிட்டு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற போதே 9 யத்தீம்களை வளர்த்தார்கள். 9 யத்தீம். இந்த யத்தீம்களை பராமரிப்பவர்களை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். அன வகாஃபிலுல் யத்தீம் கஹாத்தை. அல்லாஹு அக்பர். யாராவது யத்தீமினுடைய தலையை தடவினால், நம்ம தமிழ்ல தலையை தடவுறதுக்கு வேற அர்த்தம். தலையை தடவுறதுனாக்கா இல்லையா அவனையே காலி பண்ணிடுறதுன்ற அர்த்தம் இல்லை. பாசத்தோடு தலையை தடவினால் இந்த கையின் முடி எத்தனை முடிகளில் கைப்படுகிறதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு சேர்த்து சொர்க்கத்தில் அவர் என்னோடு இருப்பார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 6வது, பெருமானாரோடு இருப்பதற்கு மன் கான லஹு உக்தான் அவ் பின்தான் ஃபஹஸன தஅதீபஹுமா. ஒருத்தருக்கு 2 சகோதரி இருக்கிறாங்க அல்லது 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை யார் அழகாக வளர்த்து உருவாக்குகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள். இதுக்கு மேலே பெரிய பாக்கியம் வேணும்? 2 ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல, 2 பெண் பிள்ளைகள். பெருமானாரின் காலம் பெண் பிள்ளைகளை புதைத்த காலம். பெருமானார் இந்த உம்மத்திற்கு அறைகூவல், பெண் இனத்திற்கு சவால். கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா, பனு தை கூட்டத்தினுடைய தலைவர் கைஸ் பின் சாத். வரலாறுகளை கொஞ்சம் பாருங்க. கடுமையான கல்நெறிக்காரர். ஈமான் கொண்டதுக்கு பின்னாடி அழுகிறாரு. பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம், தோழர் அழுதால் தானும் அழுது விடுவார்கள், தோழர் சிரித்தால் தானும் சிரிப்பார்கள், அதுக்கு பிறகுதான் கேட்பாங்க. அதே மாதிரி கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு ஈமான் கொண்டு அழுகிறார்கள், ரசூல் சேர்ந்து அழுகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன காரணம்? கைஸ் பின் சாத் சொன்னார், எனக்கு அழகான பொம்பளை புள்ள பிறந்த நாயகமே. அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள். அழகிய பெண் பிள்ளை, அதை நான் எடுத்து சென்று வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரம் அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன். நட்சத்திரம் என் பிள்ளைக்கு முன்னால் தோற்று போகும் ரசூலே. பௌர்ணமி நிலவு அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன். பௌர்ணமி நிலவு என் பிள்ளை இடத்தில் தோற்று போகும் ரசூலே. பேரழகு. 1 வயசு தாண்டது. குழந்தை பேசும்போது யா அபத்தி யா அபத்தி என்று அழகாய் என்னை அழைத்தது நெஞ்சிலே நிற்கிறது ரசூலே. 3 வயசாச்சு, என் பிள்ளைய வான்னு சொல்லி என் மனைவிட்ட கூட சொல்லாம பாலைவனத்திற்கு அழைத்து சென்று 2 பேர்களும் குழியை வெட்டினோம் ரசூலே. என் பிள்ளை என்னோடு சேர்ந்து வெட்டியது, என் மீது இருக்கிற தூசிகளை எல்லாம் தட்டியது. உள்ளே இறங்கு என்றேன், என் பிள்ளை விளையாடத்தான் என்று இறங்கியது. நான் குழி தோண்டிய சம்பட்டியால் தலையில் வேகமாக அடித்தேன். என் பிள்ளை ஆபத்தி 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 என்று அலறிக்கொண்டு இறந்து போவதை கண்கூடாக கண்டேற்ற சொல்ல. உயிரோடு கொன்ற பாவினா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? பனு அன்வார் கூட்டத்தினுடைய தலைவர் ஓடி வருகிறார். இவர் பரவாயில்ல, நான் வயசுக்கு வந்த பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது ஒரு கிணறு வந்தது, அதில் தள்ளிவிட்டு சென்று விட்டு என்ற சூழல். அது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறிய கதற என் நெஞ்சில் நிற்கிறது ரசூலே. அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அல்லாஹு அக்பர். அவன்தான் ரசூலுல்லாஹ் ஸஅஸா ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். ஸஅஸா, அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். யாராவது பெண் பிள்ளைகளை புதைப்பதாக இருந்தால் விலை கொடுத்து வாங்கி வந்து வளருங்கள். மொதோ நிஸ்வான் ஸஅஸா ரலியல்லாஹு ஏற்படுத்துகிறார்கள். 94 பெண் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள்.
அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது 2 பொம்பளை பிள்ளைய அழகாக வளர்த்தால், ஒழுக்கத்தை கொடுத்தால், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பான். இல்லையா? இன்னைக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் துன்யாவிலேயும் சொர்க்கம், ஆம்பளை பிள்ளைகளை சொல்ல முடியாது. அகமது பின் ஷேக் அஹ்மதுல் ஹதரவி என்று ஒரு ஷேக் இருந்தார். ஷேக் அஹ்மதுல் ஹதரவி 6 பொம்பளை பிள்ளை, 6 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பையன் வேணும்னு ஆசை இருக்காதா? அந்த அம்மா 7வது மாசம் நிறை மாச கர்ப்பிணி. அப்ப அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் 6 பொம்பளை பிள்ளை, என் குடும்பம் செழிக்க, குலம் செழிக்க ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் ரப்பே கேட்கிறார். கனவு ஒன்று கண்டார். அந்த கனவிலே இவரை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறது. கனவுல ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நின்றுக்கிறது. எங்க வாப்பாவை நான் நரகத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். மொத்த நரகம் எத்தனை நீங்க தான் சொல்லணும். 7 நரகம். 6 நரகத்திற்கு அழைத்து செல்ல 6 பிள்ளைகள் தடுக்கிறது. 7வது நரகத்திற்கு அழைத்து செல்ல தடுக்க ஆள் இல்ல. டக்குன்னு விழிச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டார், ரப்பே ஆம்பளை புள்ள வேணவே வேணாம், எனக்கு இதையும் பொம்பளை பிள்ளையாவே கொடுத்துரு. இதையும் நரகத்தின் கேடயங்கள் தடுக்கும் கேடயங்கள், சொர்க்கத்தில் இப்படி இருப்பேன். 7வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத் யார் தெரியுமா? லம் யரனி, என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது ஈமான் கொண்டு பாசமாக இருப்பார்கள். நாளை சொர்க்கத்தில் அவர்கள் என்னோடு இருப்பார்கள். என்னை பார்த்தே இருக்க மாட்டாங்க. நம்மை பெருமானார் சொல்லுகிறார்கள், என்னை பார்த்தே இருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது காதல் கொண்டிருப்பார்கள். நாளை சொர்க்கத்தில் அவர்களை நான் கைவிட முடியுமா? என்னோடு அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். அல்லாஹு அக்பர். 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் என்னின் மீது அதிகம் ஸலவாத்தை ஓதுகிறார்களோ, மன் கசுர அலைய ஸலாத்தா கான மஇ ஃபில் ஜன்னah. நிறைய ஸலவாத், எவ்வளவு ஸலவாத் ஓதி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஒரு கனவு கண்டார்களாம். கிதாபுல் உம்முல எழுதுறாங்க. இமாம் ஷாஃபி ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவிலே ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையை எடுத்து போர்த்த வருகிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தலையை லேசா குனிஞ்சாங்களாம். போர்வை பத்திரம் தான் குளியணுமா இல்லையா? சால்வை பத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற இவர்களின் மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பலினுடைய தோளிலே பொத்தி விட்டு சென்று விட்டார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கடுமையான கவலை, நான் குனிய என் மாணவருக்கு பொத்திட்டாங்களே ரசூலுல்லாஹ். நேரா வீட்டுக்கு போனாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்மது இப்னு ஹம்பல் தன்னுடைய மாணவனின் வீட்டுக்கு செல்கிறார்கள். பார்த்தால் எந்த போர்வையை கனவிலே கண்டார்களோ அந்த போர்வை அங்கே இருக்கிறது. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மெதுவா பேசினாங்களாம் மாணவன்கிட்ட, என் மேல பாசம் இருக்கா? என்ன உஸ்தாத் இப்படி கேட்டீங்க? உஸ்தாதின் மீது பாசம் இருக்காதா? என்னை உருவாக்கியவர்கள் நீங்கள். நிறைய பேசுறாங்க. கடைசியா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, என் மேல பாசம் நிறைய இருந்தா இந்த போர்வை எனக்கு கொடுக்க முடியுமா? இந்த போர்வை எனக்கு கிடைக்குமா? அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்களாம், அல்லாஹ் வல்லாஹி யா உஸ்தாத், இறைவன் மீது ஆணையாக இதை கொடுக்க முடியாது. பெருமானாரின் மீது நான் கோடிக்கணக்காக ஸலவாத்தை சொல்லி ரசூல் எனக்கு கொடுத்த போர்வை இது, இதை ஒரு காலத்திலும் என்னால் கொடுக்க முடியாது. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு வாளியில தண்ணியை ஊத்தி அந்த போர்வையை முக்கி அந்த தண்ணீரை குடுங்கள், நான் குடித்து விடுகிறேன், எனக்கு அதாபுல் கபர் வராது என்றார்கள். ரசூலின் மீது எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் மேல எவ்வளவு ஸலவாத் ஓதி இருப்போம், எவ்வளவு ஸலவாத் ஓதி இருப்போம். கீழக்கரையிலிருந்து ஒரு அம்மா ஹஜ்ஜுக்கு வந்தப்ப மதீனாவுல சொன்னாங்க, இன்னும் நெஞ்சிலே நிற்கிறது, ஹஸ்ரத் 72 லட்சம் ஸலவாத்தை ரசூலுக்கு ஓதி வந்திருக்கிறேன், எப்படி ரசூலுக்கு சமர்ப்பணம் செய்வது என்று. 72 லட்சம் ஸலவாத். அல்லாஹு அக்பர். 9வதாக அத்வா, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், சொர்க்கத்துல நான் ரசூலோடு இருக்கணும். அல்லாஹ், சொர்க்கத்துல ரசூலோடு இருக்கணும். யா அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உடன் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன துஆ கேட்பார்கள் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய துஆக்களை நீங்கள் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, பெருமானார் கேட்டாங்க, சல் துஅத யா அபூபக்கர், அபூபக்கரே நீ எதை கேட்டாலும் கொடுக்கப்படுவாய், சல் துஅத யா அபூபக்கர். பெருமானாருக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம்,
நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், முர்த்தத்தாகாத ஈமானை கொடு. வ நஈமன் லா யன்ஃபுத், அழிந்து போகாத நியாமத்துக்களை கொடு. முராஃபகத்த முஹம்மதின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை கொடு. துஆக்கள். 10வது ரசூலோடு இருக்க வேண்டுமானால் காப் இப்னு உஜ்ரா ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வாங்க. காப் இப்னு உஜ்ரா பணிவிடை செஞ்சுட்டு கேட்டாங்களா, காப் இப்னு உஜ்ரா, ரசூலே பணிவிடை செய்கிறேன். பெருமானார், எனக்கு நீ பணிவிடை செய்ததை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சின்ன சின்ன உபகாரத்திற்கும் பிரதி உபகாரம் செய்பவன் நான். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, தர்றேன். என்ன வேணும் கேளுங்க. காப் இப்னு உஜ்ரா, நீங்கள் எங்கே சொர்க்கத்தில் இருக்கிறீர்களோ உங்களோடு நான் இருக்க வேண்டும். முராஃபகத்துக ஃபில் ஜன்னா சொன்னார்கள். காப் குன் கன்னான் தகுன் மஇ ஃபில் ஜன்னா, போதும் என்ற மனதோடு வாழ், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். போதும் என்ற மனம் இருந்தால் சொர்க்கத்தில் இருக்கலாம். நிறைவாக 11வதாக இம்ராத்துன் சுஃபஹாஉல் ஹத்தைன், ஒரு பெண்மணி கண்ணமெல்லாம் ஒட்டி போனவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை பெண்மணி, கணவன் இறந்த பெண்மணி இருக்கிறாளே, கவளி, கணவன் இறந்து போய் அவளையாய் இருக்கிற பெண் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாள். கஷ்டத்தில் இருக்கிற பெண் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண்ணுக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களும் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள். அவளைகளுக்கு ஆதரவளிப்பவர்கள். அல்லாஹு அக்பர். 11 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 11இல் ஏதாவது ஒரு செயலையாவது நம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். உண்மை காதலராய், ரசூலின் மீது உண்மை நேசராக மாறுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ரசூலோடு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.